பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த முறை எதிர்பாராத விதமா கண்டிப்பா திவ்யா தான் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. அரோரா அவங்க செகண்ட் ரன்னரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல் 2 இடத்துல இந்த முறை பெண்கள் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. வினோத் அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில 18 லட்சம் பணப்பெட்டியை எடுத்துட்டு அவரு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. அந்த வகையில இப்ப வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள்ல டாப் லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா திவ்யா அவங்க தான். திவ்யா அவங்களுக்கு அவ்வளவு தூரம் வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு. திவ்யா அவங்க பாத்தீங்கன்னா ஓட்டிங்லயும் ரொம்ப அதிகமா இருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்களுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டும் அதிகமா இருக்கு. இதை பார்க்கும்போது திவ்யா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வைல்ட் கார்டுல வீட்டுக்குள்ள போனாலுமே போட்டியாளர்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நல்லா விளையாடினது திவ்யா அவங்க தான். கேட்க வேண்டிய இடத்துல கேள்வியும் கரெக்டா கேட்டாங்க, சரியா விளையாடினாங்க அப்படின்னும். திவ்யா அவங்க சாண்ட்ரா அவங்களோட அந்த பிரச்சனையில பார்வதி கம்ருதீன் அவங்க கிட்ட நேரடியா கேள்வி கேட்ட விஷயங்கள் எப்படி அவங்கள ரொம்பவே வைரல் ஆக்கியிருக்கு. அதனால கண்டிப்பா அவங்க டைட்டில் வின் பண்றதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டிவி தரப்புல இருந்து ஒருத்தருக்கு கண்டிப்பா எப்பவுமே டைட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமே எதிர்பார்க்கறது தான். அந்த வகையில திவ்யா அவங்களும் சீரியல்ல எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம நல்ல வரவேற்பும் அவங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா திவ்யா அவங்களுக்கு இந்த டைட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அரோரா அவங்களுக்கு செகண்ட் ரன்னரா கூட டைட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரன்னர் வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் இவங்க 2 பேர்ல யார் டைட்டில் வின் பண்ணுவா, யார் செகண்ட் பிளேஸ் வருவா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும். சபரி அவரும் விக்ரம் அவரும் என்ன பண்ண போறாங்க, அடுத்தடுத்து அவங்களுக்கு எந்த இடம் கிடைக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் ஓட்டிங் வச்சுதான் முடிவு பண்ண போறாங்க. ஸோ இந்த 2-3 நாள்ல என்ன வேணாலும் விஷயங்கள் மாறலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சொல்ல போனா அரோரா அவங்களுக்கு தான் அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க தான் டைட்டில் வின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாதியில நிறைய பேர் எவிக்ட் ஆகி வெளியே வந்த சமயத்துல அரோரா அவங்களும் எவிக்ட் ஆகி வந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க இந்த வீட்டுக்குள்ள ரொம்பவே நிறைய பேர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டு எல்லா பிரச்சனைகளையும் கடந்து கடைசியில டிடிஎஃப் வின் பண்ணி இப்போ ஃபைனல்ல நிக்கிறாங்க. ஸோ எதிர்பாராத விதமா அவங்களுக்கு இந்த எவிக்ட் ஆகிற விஷயங்கள் எல்லாமே தாண்டி இந்த கேமை கரெக்டாக விளையாடிட்டாங்கன்னு சொல்லலாம். சில இடங்கள்ல நிறைய பேர் இந்த கேம்ல இருந்து மிஸ் ஆனாங்க. சொல்ல போனா பாதி நாள் வீட்டுக்குள்ள அவங்க இருக்கிறதே தெரியாம போச்சு. விளையாட்டுல இருந்தே அவங்க வெளியே போன மாதிரி இருந்துச்சு. ஆனா அரோரா அவங்க எல்லா இடங்கள்லயுமே கரெக்டா விளையாண்டு சரியா அவங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி இந்த கேம்ல ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸ்டார்டிங்ல துஷார் அவர் இருந்த சமயத்துல அவங்களுக்கு நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போய் கொடுத்த அட்வைஸ் காரணமா அவங்க அவங்களோட விளையாட்டுல சில மாற்றங்களை பண்ணி சொல்ல போனா ஸ்டார்டிங் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது இருந்த பேருக்கும் இப்ப அவங்க பிக் பாஸ்ல இருக்கிற அரோராவா இப்ப நிறைய பேர் மனசுல இடமும் பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆர்மியெல்லாம் கூட நிறைய பேர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் டைட்டில் வின் பண்ணணும் இவங்க 2 பேர்ல நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க.